அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். பாரதியை பற்றி மீண்டும் ஒரு கட்டுரை. பாரதி முருகனிடம் கொண்ட பக்தி பற்றி இக்கட்டுரை. கட்டுரையின் தலைப்பு முண்டாசு கவிஞனின் முருக பக்தி. முன்னுரை. பாரதி பாடாத கருப்பொருட்களே இல்லை என்பதனைப் போல் பாரதி வேண்டாத கடவுள்களும் இல்லை எனலாம். தமிழர்கள் தங்கள் வாழ்வில் அன்றாடம் வளம் தரும் எச்செயலை தொடங்குவதாக இருந்தாலும் தத்தம் மதத்திற்குரிய இறைவனை வணங்கி அச்செயலை தொடங்குதல் மரபு. ஏனெனில் தான் தொடங்கிய அச்செயல் வெற்றியுடன் முடிய அவ்விறைவன் துணை நிற்பான் என நம்புவது நமது நம்பிக்கை. அவ்வகையில் பாட்டுக்கொரு புலவன், முண்டாசு கவி என வழங்கப்பெறும் பாரதியும் விநாயகன், முருகன், சிவன், திருமால், கண்ணன், பராசக்தி, சிவசக்தி, காளி, திருமகள், கலைமகள் என இந்து சமய கடவுள்களை மட்டுமின்றி இயேசு கிறிஸ்து, அல்லாஹ் போன்ற பிற மத கடவுளர்களையும், புத்தர் என்ற அவதார நல் மனிதரையும், இயற்கை போன்றவற்றையும் கடவுளென கொண்டு அனைவரிடமும் தமக்கு வேண்டிய அனைத்தையும் தரும்படி வேண்டிக் கொள்கின்றார். அவ்வகையில் தமிழ் கடவுள் முருகனிடம் முண்டாசு கவிஞன் பாரதி கொண்ட பக்தியையும் முருகனிடம் வைக்கும் வேண்டுதல்களையும் ஆராய்வதாக இக்கட்டுரை அமையும். பாரதியின் பக்தி பாடல்கள். பாரதி தன் கவிதைகளை தேசிய கீதங்கள், பக்தி பாடல்கள், ஞான பாடல்கள், பலவகை பாடல்கள், தனிப்பாடல்கள், சுயசரிதை, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, வசன கவிதை, புதிய பாடல்கள் என்ற 11 பகுதிக்குள் அடக்குகின்றார். இவற்றில் பக்தி பாடல்கள் என்ற ஒரு பகுதியில் விநாயகர் நான்மணி மாலை, இறைவனை வேண்டுதல், போற்றி அகவல், சிவசக்தி காணி நிலம், நல்லதோர் வீணை, மகாசக்திக்கு விண்ணப்பம், அன்னையை வேண்டுதல், பூலோக குமாரி, மகாசக்தி வெண்பா, ஓம் சக்தி, பராசக்தி, சக்தி கூத்து, சக்தி வையம் முழுவதும் சக்தி விளக்கம், சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம், சக்திக்கு திருப்புகழ், சிவசக்தி புகழ், பேதை நெஞ்சே, மகாசக்தி, நவராத்திரி பாட்டு, காளி பாட்டு, காளி ஸ்தோத்திரம், யோக சித்தி, மகாசக்தி பஞ்சகம், மகாசக்தி வாழ்த்து, ஊழி கூத்து, காளிக்கு சமர்ப்பணம், ஹே காளி, மகாகாளியின் புகழ், காவடி சிந்து, வெற்றி, முத்துமாரி, தேசமுத்துமாரி, டு கோமதி மகிமை, சாகாவரம், கோவிந்தன் பாட்டு, கண்ணனை வேண்டுதல், வருவாய் கண்ணா, கண்ணன் நந்தலாலா, கண்ணன் பிறப்பு, கண்ணன் திருவடி, வேங்குழல், கண்ணம்மாவின் காதல், கண்ணம்மாவின் நினைப்பு, மணப்பீடம், கண்ணம்மாவின் எழில், திருக்காதல், திருவேட்கை, திருமகள் துதி, திருமகளை சரண் புகுதல், ராதை பாட்டு, கலைமகளை வேண்டுதல், வெள்ளை தாமரை, நவராத்திரி பாட்டு, 3 காதல், சரஸ்வதி, லக்ஷ்மி, காளி, ஆரிய தரிசனம், புத்த தரிசனம், கிருஷ்ணர் ஜீன தரிசனம், சூரிய தரிசனம், ஞாயிறு வணக்கம், ஞானபானு, சோமதேவன் புகழ், வெண்ணிலாவே, தீ வளர்த்திடுவோம், வேள்வித்தீ, கிளிப்பாட்டு, இயேசு கிறிஸ்து, அல்லாஹ் என 78 தலைப்புகளில் கடவுளரை பற்றி பாரதி சுட்டுகின்றார். முருகனை பற்றி பாரதி. முருகனை பற்றி பாரதி மேற்கண்ட 68 தலைப்புகளோடு முருகன் பாட்டு, வேலன் பாட்டு, முருக கடவுள் மீது கிளி தூது, முருகன் பாட்டு 1, எமக்கு வேலை, வள்ளிப்பாட்டு 1, வள்ளிப்பாட்டு 2, 6 துணை, விடுதலை வெண்பா, ஐயம் உண்டு என 10 தலைப்புகளில் முருகக் கடவுளின் மீது பக்தி கொண்டு பாடுகின்றார் பாரதி. முருகா வருக, அருள் தருக. மயிலை வாகனமாக கொண்டவனே, வேலை கையில் ஏந்தியவனே, முருகனே நீ வருக என்றும், இசைப்பொருள், துணிவே, கனலே, சொர்க்கபுரி, அமராவதியில் குடியிருக்கும் உறவே வருக நீ. மேலும் என்னுள்ளத்தில் என்றும் முருகனை பலவாறு பல பொருள்படும்படி சுட்டி பாரதியார் வேண்டுகின்றார்.
உன்னை வணங்கும் அடியவர்களின் துன்பத்தினை தீர்த்து அவர்கள் உன்னை வந்து அடையும்படி இவ்வுலகத் துன்பத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்கள் புதிய வாழ்வினை பெற வேண்டி புவி மீது வந்து அருள் தருவாய் எனவும் முண்டாசு கவி முருகனிடம், குருவே, பருமன் மகனே, குகையில் வளரும் கனலே, தருவாய் தொழிலும் பயனும் நலனும் புகழும் தவமும் திறமும் செல்வமும் கௌரவமும் என தன் கவிதைகள் 113 தமக்கு இவையெல்லாவற்றையும் முருகன் தர வேண்டும் என பக்தி கொண்டு முருகனிடம் வேண்டுகின்றார் முண்டாசு கவி. முருகனின் பண்புகளை பாரதி. முருகன் மலையடிவாரத்தில் விளையாடுபவன், வானவர் துன்பத்தை போக்கியவன், வீரம் செறிந்த பார்வையையும் மயிலையும் வேலையும் கொண்டு என்னையும் என் நேரமும் காப்பவன் எனவும், அத்தகைய கந்தனை என் உள்ளம் எப்பொழுதும் நாடுகின்றது எனவும் தன் பக்தி உணர்வை சுட்டுகின்றார் பாரதி. மேலும் முருகக் கடவுள் தமிழ் புலவர்களுக்கு இன்னருள் செய்குபவன், உலகில் அறத்தை நிலை நிறுத்தச் செய்பவன், மக்கள் யாவருக்கும் தலைமையானவன், வேதங்களின் பொருளை உணர்த்தும் தன்மையவன், தன்னை நாடும் அடியவர்களின் துன்பத்தினை துடைப்பவன், ஆண்மையையும் வீரத்தையும் அளிப்பவன் என முருகனின் பண்புகளை பாரதி சூட்டுகின்றார். அரக்கர்களை அழித்த வேலன். தேவர்களுக்கு தீரா துயரினை அழித்து வந்த அரக்கர்களை அழித்து தேவர்களை முருகன் காத்த செயல்களை பாரதி தன் கவிதைகளில் பல இடங்களில் சுட்டுகின்றார். வேலன் தனது புருவங்களை சினத்தால் வளைத்த கனப்பொழுதில் மலையடிவாரத்தில் ஒளிந்திருந்த அரக்கனின் உருவம் பொடி பொடியானதாகவும், கல்லை போன்ற இறுகிய மனமுடைய சிங்கன் என்ற பாதக அரக்கனை தாக்கி அவனது கண்ணினை பீய்த்து முருகன் 2000 காக்கைகளுக்கு உணவாக்கிய வரலாற்றையும், தேவர்களின் வாழ்வில் அமைதியை குலைத்த அரக்கன் பானுகோபனின் தலையை 10 கோடி துண்டமாக்கிய நிகழ்வினையும் சுட்டுவதன் மூலம் பக்தர்களின் தீமையை போக்கி நன்மையை அருளியவன் முருகன் என்ற செய்தி பாரதியின் இக்கூற்றுக்களால் புலனாகின்றது. வேல் முருகன் இருக்க கவலை இல்லை, யாம் இருக்க பயம் ஏன் என முருகன் திருத்தலங்கள் ஒவ்வொன்றிலும் இவ்வாசகம் நிறைந்திருக்கும். இது பக்தர்களுக்கு முருகன் தன் அருளால் உணர்த்தியது. இதனை பாரதியும் உணர்ந்து வேல் முருகன் இருக்க கவலை இல்லை, துன்பமில்லை என்பதனை வெற்றி வடிவேலன் அவனுடைய வீரத்தினை புகழ்வோம். சுற்றி நில்லாதே போ பகையே, துள்ளி வருகுது வேல் என தன் கவிதைகளில் பாரதி சுட்டுகின்றார். மேலும் மதியுண்டு செல்வங்கள் சேர்க்கும், தெய்வ வழியுண்டு தீமையை போக்கும், குமரன் கை கணையுண்டு என மற்றொரு கவிதையிலும், வேலை பணிந்தால் விடுதலையாம், வேல்முருகன் காலை பணிந்தால் கவலை போம் என மற்றொரு கவிதையிலும், முருகனை நம்பினால் துன்பமில்லை என தன் கவிதைகளில் பாரதியார் பல இடங்களில் உணர்த்துகின்றார். இன்பம் தரும் முருகனே சரணம். பாரதி தன் கண்களுக்கு இன்பம் முருகனின் ஒளி பொருந்திய ஆறுமுகத்தை காண்பதே என்றும், முருகனின் கையில் உள்ள அஞ்சல் எனும் குறியை காண்பதுவே தன் உள்ளத்திற்கு இன்பம் எனவும் சுட்டுகின்றார். முருகனின் திருநீறுபட்டால் தம்மை பிடித்த பிணி பசி என அனைத்தும் நீங்கிவிடும் என்றும் கூறுகின்றார். மேலும் அடியவர்களின் பல வகை துன்பத்திற்கு காரணமாகிய கவலையை போக்கிடும் முருகன் காலடியே சரணம், அவனது காலடியை பற்றி சரணடைவோம் எனவும், கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல், குமரா பிணியாவையுமே சிதற குமரும் சுடர் வேலவனே சரணம் என ஒரு கவிதையில் சுட்டுகின்றார். முருகனிடம் கிளியை தூதுவிடல். முருகனின் மீது கொண்ட தீராத பக்தியால் முருகன் மீது காதல் வயப்பட்ட காதலியாக பாரதி தன்னை பாவித்து கொண்டு கிளியை முருகனிடம் தூது விடுவதாக கவிதை படைத்துள்ளார்.
அதில் கிளியே, நீ போய் முருகனிடம் சொல்லும் திறன் பெற்றிருக்கின்றாயோ என கிளியை வினவுகின்றார். மேலும் வலிமை வாய்ந்த வேலினை கையில் கொண்ட வேலனை, இங்கு வந்து என்னுடன் ஒன்று கலந்து மகிழ்ந்து பேசு என்று நீ போய் சொல்ல வல்லாயோ என்றும், தில்லையில் நடனம் புரியும் சிவனின் மைந்தனை என்னுடன் வந்து சேர்ந்து கலந்து மகிழ்ந்திடச் சொல்ல வல்லாயோ என்றும், அள்ளி குளத்தருகே ஒரு நாள் அந்தி பொழுதினிலே அங்கோர் முல்லை செடியதன்பார் செய்த வினை முற்றும் மறந்திட கற்றதென்னே என்று பாலைவனத்திடையே தன கையை பற்றி நடக்கையிலே தன் கை வேலின் மிசையானை வைத்து சொன்ன விந்தை மொழிகளை சிந்தை செய்வாயென்று சுட்டியிருப்பது. சங்க காதல் தலைவன் சோலையில் காதலியிடம் தினமும் கூடி மகிழ்ந்த செயலையும், களவு ஒழுக்கத்தில் உன்னை விரைவில் மனம் புரிந்து கொள்வேன் என்று ஒவ்வொரு ஆண்மகனும் சூளுரைத்து பின்னாளில் தலைவியை மறந்த நிகழ்வையும், கிளியிடம் முருகனை பற்றி முருகன் தனக்கு சொன்னதாக பாரதி கூறுவது, இங்கு சங்க இலக்கிய காதலியை மனம் செய்து கொள்வதாக கூறி பின் ஏமாற்றிய நிகழ்வை நினைவுபடுத்துகின்றது. முண்டாசு கவிஞனின் மேற்கண்ட கவிதை. வள்ளி தெய்வானையை மணந்த முருகன். பாரதி முருகனை போற்றும் இடங்களில் வள்ளியையும் தெய்வானையையும் என மணந்த வரலாற்றினை சுட்டுகின்றார். அவர் முன்னொரு நாள் முருகன் தெற்கு மலை காட்டில் தேனினை குலைத்தது போல் இனிமையான கிள்ளை மொழி பேசிய வள்ளியை கண்டு மனம் மயங்கி மரம் போல் நின்று பின்னாளில் பார்ப்பன வேடம் தரித்து மணந்து கொண்டான் என வள்ளிப்பாட்டு என்பதில் வேடர்கனியை விரும்பியே தவ வேடம் புனைந்து திரிகுவான் என தன் கவிதையில் குறிப்பிடுகின்றார். மற்றொரு இடத்தில் அவ்வள்ளியை மணந்ததால் கேடற்ற இன்ப வாழ்வினை பெற்றாய் என முருகனின் மனைவி வள்ளியை மிகுவாக புகழ்கின்றார். அதேபோல் தெய்வானையை மணந்திட்ட நிகழ்வினை தேவர் மகளை மணந்திட தெற்கு தீவில் ஒரு அசுரனை மாய்த்திட்டான் என்று தன் கவிதையில் சுட்டுவதன் மூலம் முருகனின் திருமண வரலாற்றை பாரதி சுட்டுகின்றார். முடிவுரை. முருகனை பற்றி பாடிய பக்தி கவிதைகளால் முருகனின் அருளையும் புகழையும் பண்பையும் வள்ளி தெய்வானையை மணந்த செய்தியோடு முருகனின் மேல் காதல் கொண்ட காதலியாகவும் தன்னை பாரதி வைத்து தனது கவிதையில் வைத்து சுட்டியிருப்பது முருகனின் மேல் பாரதி கொண்ட தீரா பக்தியே என்பது புலப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.